ஜிஎஸ்டி வரிய மோடிஜி குறைச்சனால கார் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? கார் விலை குறைஞ்சிருச்சுன்னு வீட்டுல காரை வாங்கிட்டு பெட்ரோல் யார் அடிக்கிறது? டோல்கேட் யாரு கட்டுறது? ஆமா நான் கேக்குறேன், வெள்ளக்காரன் ஓட்ட வரிவா குறைச்சிங்க, நீங்க ஓட்ட வரி தானே குறைச்சிங்க. இதுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வெத்து விளம்பரம்? மைசூர்பா வாங்கிருப்பியாட்டு முறுக்குமா வாங்கினேன். ஆமா, மைசூர் பாவும் முறுக்கும் தான் வாங்கிட்டு வந்து நீ இப்ப எதுக்கு ரோட்டை மறைச்சு எனக்கு குறுக்காட்டிட்டு இருக்கிற? விலையெல்லாம் குறைச்சிருக்காங்கல்ல, மக்கள்கிட்ட அதுக்கு யாரு காரணம்னு சொல்லிட்டு போ. சரி நான் சொல்றேன் விடு. 380 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், 7 வருஷமா 420 ரூபாய்ன்னு வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த மோடிஜி ஜிஎஸ்டிங்கிற பேர்ல 7 வருஷமா மக்கள்கிட்ட எத்தனை காசை கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்கிற அப்படி அதெல்லாம் தெரியல. சரிமா போமா. ராத்திரி நேரம் இட்லி தோசை ஆர்டர் போடாம சப்பாத்தி ரொட்டி தேடிட்டு இருக்குது, சொல்ல மாட்டியா நீ? ஆமா, இட்லி தோசை ஆர்டர் போட்டா ஜிஎஸ்டி யார் கட்டுறது? ஏன் சப்பாத்தி ரொட்டிக்கு இல்லையா? சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் இல்ல, வடக்கிழங்கு சாப்பிடறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தூக்கிட்டாங்க. அட நம்ம ஊர்லயும் தான் ஸ்வீட்டு குறைச்சிருக்காங்களாமா. ஆமா, சோத்து பால ஸ்வீட்டியா சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு யாரு கட்டுறது? அந்த மோடிஜியா வந்து கட்டுவாரு.